டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாசா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் 3 பேருடன் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கிறது சோயுஸ் MS-25 விண்கலம். பாராஷூட் உதவியுடன் கஜகஸ்தானில் விண்கலம் தர இறங்கியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்போம். ரஞ்சித் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரஞ்சித், நீங்க. வணக்கம். நாசா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் 3 பேருடன் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறது சோயுஸ் MS-25 விண்கலம். பாராஷூட் உதவியுடன் சற்று முன் கசகஸ்தானில் தரையிறங்கி இருக்கிறது. இந்த மூவரில் ஒருவர் அமெரிக்காவின் நாசாவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை, மற்ற இருவர்கள் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மற்றும் நடப்பு 2024 மார்ச் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார்கள் இந்த 3 பேரும். எக்ஸ்பெடிஷன் 71 குழு என்று அறியப்படும் இந்த குழு பூமி திரும்பி இருப்பதன் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கமாண்டராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த எக்ஸ்பெடிஷன் 71 குழு நாசாவின் எதிர்கால நிலவு மற்றும் செவ்வாய் கிரக பயணங்களுக்கான தொழில்நுட்ப பரிசோதனைகளை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறு செய்தது. இதில் கொனோனென்கோ மற்றும் ட்ரேசி டைசன், நிக்கோலை சப் ஆகிய 3 பேருடன் தான் தற்போது இந்த சோயுஸ் MS-25 விண்கலம் பூமிக்கு திரும்பி இருக்கின்றது. ரஷ்யாவை சேர்ந்த கொனோனென்கோ, நிக்கோலை சப் ஆகிய இந்த 2 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துல அதிக நாட்கள், அதாவது இதுவரை சென்று வந்த வீரர்களேயே 374 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியவர்கள் என்ற புதிய சாதனையை படைத்திருப்பதாக ரஷ்ய விண்வெளி முகமையான ரோஸ்காஸ்மோஸ் தெரிவித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.